எல்லா சொந்தர்களுக்கும் நாங்கள் கோவை புல்டர்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா சைட்டு எங்கே சைட்டுனா கோயம்புத்தூர் வந்து காந்திபுரத்து வாவிசி பார்க்கில் எடுத்துருக்குறோம். இது வந்து காரு ஸ்பேர் பார்ட்ஸு சேல்ஸ் பண்ணுற கடை. பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் 2-3 கடை வச்சுருக்குறாங்க. இதில் வந்து நம்ம ஆல்ட்ரு ஒர்க்கு நம்ம கூப்பிட்டுருக்குறாங்க. அதனால் வந்து நீட்டாக பக்காவாக செய்யலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ரேட்டு கொடுத்துட்டோம். அவங்க ஓகே பண்ணாங்க சொல்லிட்டாங்க. நம்மளும் அதை எடுத்து பண்ணியிருக்கிறோம். பக்கத்தில் இதேமாரி பார்த்தீங்கன்னா ஃபுல் எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் ப்ளம்பிங்கு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ப்ளஸ் இன்டீரியர் ஒர்க்கு இது டோட்டலாக இது பண்ணுற மாதிரி தான் 2-3 பக்கம்லாம் கொடுத்துருக்குறாங்க. 18-20 லட்ச ரூபா மொத்த கொட்டேஷன். நம்ம மொத்தமாக டோட்டலாக வந்து 15 லட்ச ரூபா பேசி லாஸ்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 14 லட்ச ரூபா 14 லட்ச ரூபா பேசி வேலையை ஆரம்பிச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் வேலை தான் இருக்குது. அதுவும் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். அது எல்லாம் டோட்டலாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபுல்லாகவே பிராண்டுக்கு ஒயர் தான் போட்டிருக்கிறோம். அதேமாதிரி பாத்ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூபிவிசி ப்ளஸ்ஸு வெஸ்டர்ன் ஃபிட்டிங் தான் கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்கிற டைல்ஸ் அங்கே கொஞ்சம் இருந்துச்சு. டைல்ஸ் வந்து 2 டைல்ஸ் இருந்துச்சு. 4 டைல்ஸ் 2 இருக்கிற டைல்ஸ் வச்சு மேக்கப் பண்ணி போட்டிருக்குறோம். இப்போ வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாள் பக்கம் வேலை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மாதம் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிவில் ஒர்க்கு தான் சொல்கிறேன். அது அந்த 20 நாள் அவங்களும் ஒரு 10 நாள் செஞ்சுருக்காங்க. இவங்களும் ஒரு 10 நாள், மொத்தமாக வந்து 1 மாதம் டோட்டலாக ஆயிடுச்சு. வெளியே ஃபேன் அதுக்கு உண்டான கண்ட்ரோலு டூப்லைட் பார்த்தீங்கன்னா 1.5 அடி 2 அடி அது ப்ளஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மாடலாக கேட்டாங்க. அதை பில்டிங் பண்ணி அது பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு என்னென்ன உண்டான மெட்டீரியலோ அது டோட்டலாகவே அந்த ரூமுக்கு எப்படி ரேக்கு பேக்கணும் முதல்ல பிளான் போட்டு கேட்டு பண்ணியாச்சு. இதில் எதோ குறையா இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்குறோம். கடை ஒர்க்கு, வீட்டு ஒர்க்கு, நீங்கள் என்ன கமிஷனில் என்ன ஒர்க்கு கேட்டாலும் பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இது வந்து எங்கன்னா நேரு ஸ்டேடியம் இது அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உட்காந்து பார்க்குற இடம். இப்போ கீழே வந்து என்னென்ன மேஜர் ஒர்க் இருக்கோ அத்தனையுமே க்ளியர் பண்ணியாச்சு. எதுவுமே பெண்டிங் இல்லாமல் பக்காவாக பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் ப்ளம்பிங் வேஸ்டர் மட்டும் ஃபிட் பண்ணுறது வேலை, வேறு என்ன வேலை இல்லை. எல்லாமே நீட்டாக பக்காவாக பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து பிரம்மாண்டமாக பண்ணுற மாதிரி தான் இன்னும் அதிகமாகும், போதுமானது. ஏன்னா கடை வாடகையே பார்த்துருக்கோன்னா 80,000 பக்கம் 1 லட்ச ரூபா பக்கம் கடை வாடகையே வருது. ஏன்னா மெயின் ரோடுனால. ஆனால் வந்து அவங்களுக்கு பட்ஜெட் என்ன தகுந்தமோ அது மாதிரி பண்ணியிருக்கிறோம். இப்போ